Hi friends, welcome to my channel. எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம ஆவக்காய் ஊறுகாய் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த கப்ல தான் நான் மெஷர்மென்ட்ஸ்லாம் எடுத்துர்க்கேன். சேம் கப் தான் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ண போறேன். இங்க நான் 1 கிலோ மாங்காவை இப்படி குட்டி குட்டியா கட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் வாங்க போயும்போதே ஒரு பவுல்ல தண்ணியும் துணியும் எடுத்துட்டு போயிட்டேன். சோ மாங்காயை எடை போட்டுட்டு அங்கேயே அலம்பி தொடச்சி அப்புறம் தான் கட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த கப்ல 8 கப் மாங்காய் எடுத்துர்க்கேன். மாங்காய் துண்டுகள் அதில் 8 கப்பு வந்தது. 8 கப்புக்கு தான் நம்ம இப்போ மெஷர் பண்ண போகிறோம். இது கடுகு பவுடராக பண்ணிட்டு வந்திருக்கேன். பச்சை கடுகை மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு 3/4 கப்பு எடுத்துக்கணும். இப்போ நான் ஒரு பவுலில் 3/4 கப்பு கடுகு பொடி, நம்ம மிக்சியில் பொடி பண்ணிட்டு வந்த கடுகு பொடி, இங்கே கல் உப்பை பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். கல் உப்பை பவுடர் பண்ணி சேருங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும், இல்லைன்னா அது ஊறாது. இந்த கல் உப்பு பொடி 1 கப்பு, காரப்பொடி 1 கப்பு, 3/4 கப்பு கடுகு பொடி, 1 கப்பு உப்பு, 1 கப்பு காரப்பொடி, இது மூணையும் இப்போ நான் சேர்த்துருக்கேன். இது வெந்தயம் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அது இப்போ சேர்க்க வேண்டாம், அப்புறமா சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஸ்பைஸ் பவுடரை மிக்ஸ் பண்ணிவிட்டு லேசாக மஞ்சள் பொடி சேர்க்க போகிறேன். மஞ்சள் பொடி 3 டீஸ்பூன் சேர்க்க போகிறேன். கடுகு பொடி சேர்க்குறதால நம்ம மஞ்சள் பொடி ரொம்ப சேர்க்க வேண்டாம். மூணு டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஈவனாக மிக்ஸ் ஆகட்டும் எல்லா ஸ்பைஸ் பவுடரும். இந்த கடுகு பொடி, உப்பு பொடி, காரப்பொடி, மஞ்சள் பொடி நாலும் நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ ஒரு பவுல் எடுத்துட்டு அதில் ஒரு லேயர் மாங்காய் துண்டுகளை போடுறேன். ஃபஸ்ட்டு ஒரு லேயர் மாங்காய் போட்டுட்டேன். இப்போ அந்த ஸ்பைஸ் பவுடர் ஒரு லேயர் போட போகிறேன். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச கடுகு, உப்பு, காரப்பொடி, மஞ்சள் பொடி இது நாலும் தான். இது ஒரு லேயர் போட்டுட்டேன். இப்போ வெந்தயம் வச்சுருந்தோம்ல, அது ஒரு பாதி சேர்க்குறேன். இது ஒரு ஃபஸ்ட்டு லேயர் முடிஞ்சது. இப்போ திரும்பவும் மாங்காய் துண்டை சேர்க்க போகிறேன். அதே மாதிரி தான் பண்ணணும். மாங்காய் துண்டு, அப்புறம் இந்த காரப்பொடி, உப்பு, கடுகு பொடி சேர்த்த பவுடர், அதுக்கப்புறம் திரும்ப வெந்தயம், இந்த மாதிரி லேயர் பண்ணி வச்சுட்டு அப்புறம் ஒரு மிக்ஸ் கொடுக்கணும். நம்ம வெறும் மாங்காய் மட்டும் போட்டு இந்த பொடியை தனியாக போட்டோன்னா அது ஈவனாக மிக்ஸ் ஆகாது. அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணுறேன். இங்கே 1 கிலோ தான் நான் எடுத்திருக்கேன், அதனால எனக்கு இப்படி 2 லேயர் தான் வந்திருக்கு. நீங்கள் இப்போ நிறையா வாங்குறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. பெரிய பாத்திரமாகவும் எடுத்துக்கோங்க. இதே மெத்தட் இதே தான். இப்போ நான் பாக்கி இருக்கிற வெந்தயத்தையும் சேர்த்துட்டேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணணும். மெத்தட் இதுதான். எதில் 8 பங்கு எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தான் எல்லா மெஷர்மெண்ட்ஸும் எடுக்கணும். 8க்கு 1 அதுதான் கணக்கு. 8 பங்கு மாங்காய்னா 1 பங்கு உப்பு, 1 பங்கு காரப்பொடி, கடுகு பொடி 3/4 கப்பு சேர்த்தா போதும். கடுகு பொடி அதுக்கு மேலே சேர்க்க வேண்டாம். மஞ்சள் பொடி கொஞ்சம். எனக்கு இந்த காரம் எங்களுக்கு சரியாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 7 பங்கு மாங்காய்க்கு 1 கப்பு உப்பு, 1 கப்பு காரப்பொடி, கடுகு மட்டும் 3/4 கப்பு சேர்த்தா போதும். இப்போ நான் எண்ணெய் சேர்க்குறேன். நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும். நல்லெண்ணெய் தான் இதுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். வேறு எந்த எண்ணெயும் சேர்க்காதீங்க, நல்லெண்ணெய் சேருங்க. நான் இங்கே செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எனக்கு டோட்டலாக இந்த ஊறுகாய்க்கு 1 கிலோவுக்கு 300 ml-லேருந்து 350 ml எண்ணெய் தேவைப்பட்டது. ஃபஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டு மிக்ஸ் பண்ணி பார்த்தேன், அது பத்தலை, அதனால் திரும்பவும் ஆட் பண்ணுறேன் எண்ணெய். நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு திரும்ப மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 3 நாள் மூடி அப்படியே வச்சிடணும். டெய்லி ஒரு டைம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. திறந்து 3 நாளைக்கு இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். அதுக்கப்புறம் அது தானாகவே உப்பு காரம்லாம் சேர்ந்து ஊறி வர ஆரம்பிச்சிடும். நான் 3 நாள் கழித்து இப்போ காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது 3ஆவது நாள் எடுத்தது. இந்த மாதிரி தான் இருக்குது. எண்ணெய் எல்லாம் நல்லா மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் 5 நாள் ஆனதும் இதை ஒரு கிளாஸ் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ ஊறுகாய் ஆல்மோஸ்ட் ரெடி. இன்னும் ஒரு 3 நாள் கழித்து எடுத்து சாப்பிட்டிங்கன்னா நல்லா ஊறி இருக்கும். அந்த ஆயில், உப்பு, காரம் எல்லாம் சேர்ந்து நல்லாயிருக்கும். ஒரு 8 நாள் கழித்து நம்ம ஊறுகாயை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.